தெரியுதுங்க மாமா. சரிங்க சுகந்தா. இந்த தலைப்பின் கீழே போறதுக்கு முன்பாக நாம ஒரு ஜெபம் செய்துட்டு போவோம். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி சகோதரர் ஜான்சன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜான்சன் சார், நீங்க ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு வைங்க சார். ஓகே சார், சரிங்க சார். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு தெய்வமே, அருமையான இந்த மாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. என் தேவனாய கர்த்தர் இதுவரை எங்களை பாதுகாத்து நீ வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்துல கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒன்றாக கூட்டி சேர்த்து உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க முடியாத நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை நாங்கள் ஒருமனப்பட்ட சிந்தையோடு கூட நாங்கள் கேட்க தேவன் கிருபை செய்தருளும். ஆண்டவர் சகோதரர் மூலமாக நீர் எங்களோடு பேசுகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய வார்த்தை திட்டம் தெளிவாய் எங்களுக்கு வரவும், ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும். ஆண்டவரே இயேசு சுவாமி, நீர் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. சகோதரத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் உள்ளங்களை மாற்றவும், ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை மாற்ற தேவன் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ தேவன் கிருபை செய்திருளும். ஆண்டவரே, எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூஸ் இதுல வராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். இன்னும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள் விரைவில் கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்ய வேண்டும் சுவாமி. ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். செய்தி கொடுக்கக்கூடிய தாசனை உடைய கரத்துல நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனாய் கர்த்தர் நீர் அவரை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானுடைய அபிஷேகத்தை அவருக்குள் வைக்க முடியாது ஜெபிக்கிறேன். அவரை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் கெஞ்சிற சுவாமி. அவருடைய ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சிற சுவாமி. நீரே வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, நம் வாழ்க்கையில் வேதாகமத்தின் பங்கு. நம்மளுடைய வாழ்க்கையில வேதாகமத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த நாளில் செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவது, வேதாகமம் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஒரு காலத்துல வேதாகமம் வைத்திருப்பதற்கு தடை இருந்துச்சு. இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. வேதாகமம் வச்சிருக்க கூடாது. இப்படி வேதாகமத்தை வைத்திருந்தால் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது காலங்காலமாக ஏறக்குறைய ஒரு ஒரு 1517க்கு முன்பாக வேதாகமத்தை வச்சிருக்கவே முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட சாராட்டம் மட்டும்தான் இருந்தது. மற்றவர்கள் அதை மொழிபெயர்க்கவோ, அதை வைத்திருக்கவோ, அதை படிக்கவோ கூடாது. அப்படி படித்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி சாத்தா என்ன பண்றான்னா, அந்த வேதாகமத்தை மக்கள் கையில போகக்கூடாதுங்கிறதுக்காக அவன் தடை பண்ணி வச்சிருக்கான் ஒரு காலத்துல. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய மொழிகள், அதுக்கப்புறம் நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஃப்ரீயா கூட பைபிளை கொடுக்க முடியாது. பைபிளை நிறைய பேர் கடத்திருக்காங்க. இப்பவும் ஒரு சில கண்ட்ரிகள்ல பைபிள் தடை செய்யப்பட்ட புத்தகமா இருக்கு. உதாரணத்துக்கு நார்த் கொரியா, சைனா மாதிரியான ஒரு சில நாடுகள் கூட, நிறைய நாடுகள் இருக்கு. ஒரு சில நாடுகள்ல இப்பவும் வேதாகமத்தை தடை பண்ணியிருக்கிறாங்க. ஈரான்ல கூட வேதாகமம் தடை பண்ணப்பட்டிருக்கு. மற்றவங்கள்ட்ட போய் சத்தியத்தை சொல்லக்கூடாது. இது மாதிரி நிறைய கண்ட்ரிகள்ல காலங்காலமாக தடை பண்ணப்பட்ட ஒரு புஸ்தகம். அது நிறைய இடத்துல திருட்டுத்தனமாக கடத்தப்பட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விசுவாச பிள்ளைகளால, ஊழியக்காரர்களால் கடத்தப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த பைபிள் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. நம்மள மாதிரி நம்ம நாட்டுகள்ல, ஒரு சில நாடுகளை தவிர எல்லா நாடுகள்லயும் பைபிள் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. உலகத்திலே அதிகமாக அச்சடிக்கப்பட்ட புஸ்தகமும் இந்த பைபிள் தான். உலகத்துல நிறைய விற்பனை இருக்க புத்தகமும் இந்த பைபிள் தான். நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகமும் இந்த பைபிள் தான். ஸோ அப்படிப்பட்ட வேதாகமம் தடை செய்யப்பட்ட புஸ்தகம். வைத்திருந்தவர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நிறைய கடத்தி தான் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு நம்ம கைகள்ல ரொம்ப ஈஸியா கிடைக்குது. ஒரு சிலருடைய கனவே ஒரு பைபிள் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பழைய காலத்துல நிறைய பேருக்கு ஒரு கனவாவே இருந்திருக்கு இந்த பைபிள் வாங்குறது. அதற்காக அவர்கள் உழைச்சிருக்காங்க. அதற்காக அவங்க பணம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதற்காக ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த புஸ்தகத்தை வாங்கியிருக்காங்க. இப்படி பைபிள் ரொம்ப அரிதற்கு கிடைக்கக்கூடாத ஒரு புஸ்தகம். இன்றைக்கு
எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு. நாம தான் அதை எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தியானிக்கிறோம், வாசிக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு புஸ்தகம் என்னுடைய கையில ஈஸியா கிடைச்சிருக்கு. ஆனா இந்த புஸ்தகத்துக்கு நாம எந்த இடத்த கொடுக்கணும்? நம்ம தினந்தோறும் இந்த பைபிளை படிக்கிறோமா, முதல்ல அந்த பைபிளை எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? ஆழமாயில வச்சு பூட்டி இருக்கிறோமா, இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அதை எடுத்து வாசிக்கிறோமா, இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை, இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல எனக்கு பைபிள் எடுத்தாலே எனக்கு தூக்கம் வருதா, பைபிள் படுத்து படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கா? இப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த பைபிளுக்கு நான் எந்த இடத்த இதுல கொடுக்குறேங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கலாம். அடுத்தது, பைபிள்னா முதல்ல என்ன? வேதம்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது கட்டளைகள். அந்த கட்டளைகளின்படி வாழ்ந்த ஜனங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாசிக்கிறோம், ஏசாயாவுடைய வாழ்க்கையை பத்தி வாசிக்கிறோம். அடுத்தது ஏசாயா, எரேமியா, இது மாதிரி மோசே, ஆபிரகாம், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பைபிள்ல அவர்கள் எவ்வாறு தேவனோடு சேர்ந்து இருந்தார்கள், அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அதை எப்படி தேவனோடு சேர்ந்து மேற்கொண்டார்கள். ஸோ பிளஸ்ஸையும் பைபிள் சொல்லுது, மைனஸையும் சொல்லுது. தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துட்டோம்னா அவர் செய்த தவறுகள் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி கூட நமக்கு பைபிள் சொல்லி கொடுக்குது. அவருடைய பிளஸ்ஸையும் சொல்லுது, அவர் எப்படி தேவன் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்தார், அதனால அவர் தேவனுடைய தாசர்னு சொல்றாங்க. தேவனே சொல்றாரு என்னுடைய தாசன்னு சொல்லிட்டு. அப்படி பைபிள் பிளஸ்ஸையும் சொல்லுது, மைனஸையும் சொல்லுது. இதை ஒழுங்கா நம்ம வாசிக்கிறோம், இல்ல தியானிக்கிறோம், இதை ஒழுங்கா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, தேவன்னா யாரு, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்துடைய முடிவு என்ன, அந்த முடிவுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்கும், ஸோ எல்லாமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு தேவன் சொல்றாரு ஆமோஸ் 3:7 பாத்தீங்கன்னா, தன்னுடைய தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லாம ஒரு காரியத்தையும் செய்யாது. ஸோ எல்லா விஷயங்களும் உலக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லா விஷயங்களும் அதுல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது டிகோட்ல இருக்கு, நம்ம டிகோட் பண்ணி படிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், இந்த உலகம் எப்படி முடியும், அடுத்தது யார் வருவா, எத்தனை மிருகங்கள், எத்தனை ராஜ்யங்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்திருக்கு, என்னென்ன ராஜாக்கள் வருவாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, எல்லா விஷயங்களும் என்ன பண்ணிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய தானியல், வெளிப்படுத்தல எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இந்த புஸ்தகத்தை ஒழுங்கான முறையில ஆவியானோடு உட்கார்ந்து நம்ம படித்தோம்னா நமக்கு அடுத்து நடக்க போறது என்ன, நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கான விஷயங்கள், ரெண்டாவது தேவனே நம்மளோட அது மூலமாக பேசுகிறார். இதுதான் வேதாகமம். இப்போ இந்த புஸ்தகத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்ம உதாரணத்துக்கு சோசியல் மீடியாவுக்கு கொடுக்கறது, என்னுடைய போனுக்கு கொடுக்கறது, என் போனை நான் எந்த இடத்துல வச்சிருக்கிறேன், நான் பைபிள் எந்த இடத்துல வச்சிருக்கிறேங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அது நீங்களாகட்டும் நானாகட்டும் சிந்திச்சு பார்ப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தை, அதாவது வேதாகமத்துக்கு என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு, அதுலதான் அவருடைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. அது எப்படியாப்பட்டதுன்னா 2 புறமும் ஷார்ப்னஸ் உள்ள ஒரு கத்தி. அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு கத்தி அப்படின்னா அந்த அளவுக்கு அது ஷார்ப்பான விஷயங்களை வச்சிருக்கு அப்படிங்கிறது. அது என்ன மாதிரினா ஆத்மாவையும் ஆவியையும், கணுக்கள்னா ஜாயிண்ட், ஊனுன்னா நம்மளுடைய எலும்புக்குள்ள உள்ள அந்த எலும்பு மச்சை. ஸோ கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும், நம்ம எப்படி பேசணும், நம்முடைய மனதினுடைய சிந்தனைகள், எல்லா விஷயத்தையும் அது பிரிச்சு காமிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு ஜீவன் இருக்கு, அதுக்கு வல்லமை இருக்கு, அது ஷார்ப்பான விஷயம். ஸோ இந்த அளவுக்கு வல்லமை உள்ள ஒரு வேதாகமத்துக்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஆனா இந்த புஸ்தகம் நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம இதை படிச்சா, இதன்படி நடந்தா, படிச்சு அதன்படி நடந்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பரலோகத்துக்குள்ள போயிடலாம். நமக்கு அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிறது அதுல வருது. ஆனா இந்த விஷயத்த நீங்க படிச்சு பரலோகத்துக்கு போகணுங்கிறத சாத்தா விடுவாங்கன்னா கண்டிப்பா விட மாட்டான். அப்போ இந்த புஸ்தகம் தான் மெயினா சாத்தானுடைய தாக்குதல்ல முதல் இடத்துல இருக்குது. ஏன்னா நாம படிக்க இதை புஸ்தகத்தை படிக்க கூடாதுங்கிறதுல அவன் கவனமா இருக்கும். ஏன்னா படிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவன் பக்கம் போயிடுவோம், அவனை விட்டு விலகி போயிடுவோம். அப்போ அவனுக்கிட்டே நம்ம விலகி போகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடாது. இந்த தேவனுடைய
புஸ்தகத்தை படிக்க கூடாதுங்கிறதுல சாத்தான் வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப கவனமா இருப்பான். அப்ப நான் வேதாகமத்தை எடுத்தாலே எனக்கு தூக்கம் வரும். அதை படிக்கணும்னா எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். நான் வேற ஏதாவது வேலையில பிஸியா இருப்பேன். ஸோ பைபிளை படிக்க விடாம பண்றது எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்து பைபிளை என்னால வாசிக்க விடாம பண்ண முடியுமோ, தியானிக்க விடாம பண்ண முடியுமோ அத்தனை வேதைகளையும் அவன் பண்ணுவான். ஏன்னா நான் படிச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அவர்கிட்ட போயிடுவேன் அப்படிங்கிறதுனாலதான் அவன் என்ன பண்றான்னா, சாத்தான் வந்து முதலாக நம்மளை தாக்குறதே பைபிள் படிக்க விடாம இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எபிரேயர் 6:17 மற்றும் 18. அந்தபடி தேவனும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நம் முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாது தேவன் அப்படி செய்தார். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. எப்பா நீ இப்படி வாழ்ந்தேன்னா இப்படி போகலாம். இந்த வாக்குத்தத்தத்தை வந்து நம்ம சுதந்திரிச்சுக்கணும்னா அதுக்கு வந்து என்ன வேணும்? ரெண்டு சுவிசேஷத்தை கொடுத்துருக்காரு, 2 மாறாத விசேஷங்களினால். அப்ப அவர்கிட்ட ஓடி வரோம் நம்மன்னா அவர் நமக்காக என்ன பண்ணிருக்காரு? 2 புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பைபிள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த புஸ்தகத்தை நான் சரியான முறையில, ஏன்னா நம்ம படிக்கிறது பிரச்சனை இந்த உலகத்துல என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில வேதாகமத்தை பாக்குறேன். ஆனா நம்ம எனக்கு இஷ்டப்படி நான் அதை வந்து பாக்குறேன், இன்னொருத்தர் அவருக்கு இஷ்டப்படி பாக்குறாரு. அது போல பார்க்காம நம்ம தேவனுடைய பார்வையில அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது தேவன் என்ன சொல்ல வர்றாருங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? படிச்சு புரிஞ்சு அவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த பரமக்கான நம்மளால சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இப்ப வேதாகமத்தை நாம் படிக்கிறது என்னுடைய பார்வையில அப்படி பார்க்கக்கூடாது, தேவனுடைய பார்வையில நம்ம அதை படிக்கணும். தேவன் என்ன அதுல சொல்லி இருக்கிறாரு, அந்த பார்வையில படிச்சோம்னா நம்ம அதை புரிஞ்சு அவர் வாக்குத்தத்தம் பண்ணதை என்ன பண்ணணும்னா சுதந்திரிச்சுக்கலாம். இப்போ பைபிள் படிக்கிறது அவருடைய பார்வையில நம்ம படிக்கணும் மொழியே ஏன் பார்வையில என்ன பண்ணக்கூடாதுன்னா படிக்கக்கூடாதுங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். வேதாகமத்துக்கு ஒரு வல்லமை இருக்குன்னு நம்ம முதலாவது ஒரு வசனத்துல பார்த்தோம். இப்போ வேதாகமத்துக்கு என்ன வல்லன்னா அதுல இருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுதுன்னா மரித்தோரை எழுப்பக்கூடியது. இதுல இருக்கிற எத்தனையோ பவுல் மாதிரி பேதுரு மாதிரி ஆட்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகளை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா மரித்தோரை எழுப்பியிருக்காங்க. வியாதியஸ்தர்கள் என்ன பண்றாங்க? அவங்க மேல உள்ள ட்ரெஸ்ஸை போட்ட கூட எழுந்திருக்கிறாங்க. அது மாதிரி வேதாகமத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுதுன்னா வல்லமை இருக்கு. இது மரித்தோரை கூட எழுப்பக்கூடியது. நம்ம லாசருடைய விஷயத்துல கூட பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அவருடைய வார்த்தைகள்னா என்னன்னா வேதாகமத்துல இருக்கிறது. யோவான் 11 வாட்சம்னா 41-42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல இருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் நீ ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசரே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு மரித்தோரை எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கிறது. இதை நம்ம சரியா ஃபாலோ பண்ணா நம்மள என்ன பண்ணுவோம்? மரித்தவர்கள் அந்த இருக்கிற இடத்துல, மரித்தவர்கள் மீன்ஸ் 2வது மரணத்துக்குள்ள போகாம என்ன பண்ணலாம்னு எழுந்திருக்கலாம். இப்போ பைபிளுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அவருடைய வார்த்தைக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. இத நான் எப்படி படிக்கிறேன்? எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் படிக்கிறேன்னா? இப்ப நிறைய பேருடைய பைபிள்ல பார்த்தோம்னா சங்கீதம் இருக்கிற பகுதி மட்டும்தான் டார்க்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்தது நீதிமொழிகள் இருக்கிற பகுதி டார்க்கா இருக்கும். இல்லைன்னா சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறத படிப்போம். மீண்டும் மீண்டுமாக நம்ம அப்படிதான் வந்து படிக்கிறோம். இப்போ எனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் நான் படிக்கிறேன்னா இல்லை டோட்டல் பைபிளையும் படிக்கிறேன்னா? இப்போ டோட்டல் பைபிளையும் நான் படிக்கும் போதுதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் எனக்கு பிடிச்சதை மட்டும் படிச்சுட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன பண்ணாதுன்னா நமக்கு வந்து ஒரு ஐடியாவை ஃபார்ம் பண்ணாது. இப்போ எனக்கு பிடிச்சதை நான் படிக்காம என்ன பண்ணணும்? தேவனுடைய பார்வையில நான் அதை படிக்கணும். நம்ம நிறைய பேர் படிக்கிறது என்னன்னா, எனக்கு எந்த பகுதி பிடிக்குது, தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்படி பைபிள் அப்படி திறப்பாரு, திறந்துட்டு அதுல ஒரு விஷயம் செய்ய போறாரு. ஒரு பொண்ணுக்கே கல்யாணம் பண்ண போறாருன்னா அப்படி பைபிளை திறப்பாரு. அதுல எந்த பகுதி வருது, உதாரணத்துக்கு புலம்பல் வந்துருச்சுன்னா உடனே முடிவார், இந்த காரியம் வந்து தேவனால சொல்லப்படல, நான் எடுத்த உடனே திறந்தேன் புலம்பல் வந்துருச்சு. அப்ப இன்னொரு தடவை திறக்கிறாரு, அப்ப சங்கீதம் வந்தா இது சரி, கடவுள் நமக்கு வந்து ஓகே சொல்றாரு. சோ அந்த மாதிரி நம்ம பைபிளை படிக்கிறோமா, இல்ல முழு பைபிளையும் படிச்சு தேவன் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சு.
இந்த பைபிளை கொடுத்தது யாரு? பைபிளை கொடுத்தது ஆவியானவர். ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் 1500 வருட காலகட்டத்தில் எழுதியிருக்கு. ஏறக்குறைய 40 வேதாகம ஆசிரியர்கள் அதை எழுதியிருக்காங்க. ஆனா கருத்து பார்த்தீங்கன்னா ஒரே கருத்து தான். இங்க பவுல் என்ன பேசுறாரோ அதே தான் அங்க மோசஸ் பேசியிருப்பாரு, அங்க எரேமியா பேசியிருப்பாரு, எசையா பேசியிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்போ ஒரே கருத்தை 1500 வருடங்கள்ல ஒருத்தர் பேசுனதை இன்னொருத்தர் பேசுறாருன்னா அவருடைய சுய அறிவுக்கு சுய புத்திக்கு எழுதியிருக்க முடியாது. இப்ப பைபிளை எழுதுனது யாருன்னா ஆவியானவருடைய உந்துதல்னால அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. பின்னர் இருந்து இயக்கிறது யாருன்னா ஆவியானவர். இப்ப வேத வாக்கியங்கள் யாரால் எழுதப்பட்டிருக்குன்னா ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3:15-17 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற நான் ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் இதை படிக்கிறவங்க தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறது. இப்ப நான் வேதாகமத்தை படிக்கிறேன்னா அது முதல்ல எனக்கு உபதேசத்தை கொடுக்குது. நான் செய்யற தப்பு அதை வந்து கடிந்து கொள்ளுது, என்னை சீர்திருத்துது, எது நீதியோ அதை எனக்கு கற்றுக் கொடுக்குது. இப்ப அதற்காக தான் தேவன் என்ன பண்றாருன்னா தேவ ஆவியினால பரிசுத்த ஆவியினால பரிசுத்த மனிதர்களை கொண்டு இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நான் இருக்கிற பிஸி லைஃப்ல நான் வெறும் பைபிளை எடுத்து படிக்கிறேன்னா இல்ல போன்லயே டிஜிட்டலா பார்த்துக்கிட்டு போறோம். ஸோ டிஜிட்டலா பாக்குறது வந்து நமக்கு ஞாபகத்துல இருக்காது. இப்ப டிஜிட்டலா நம்ம பாக்குறோம், ஒரு பாட புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது ஒரு கேள்வி வந்து நமக்கு 25வது பக்கத்துல 2வது பாராகிராஃப்ல இருக்கு, நம்ம மெமரியில இருக்கும். பைபிள்ல நம்ம அந்த மாதிரி வாசிக்கும் போது இல்ல இது இந்த பேஜ்ல கரெக்டா இந்த இடத்துல நம்மளால கை வைக்க முடியும். ஆனா டிஜிட்டலா நம்ம வாசிக்கும் போது அது டோட்டலா எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்போ நம்ம டிஜிட்டலா ஒரு வேதாகமத்தை வாசிக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம்னா புக்கை எடுத்து வாசிக்கிறது தான் சரியான மெத்தடு. நம்ம டிஜிட்டலா என்ன பண்ணக்கூடாதுன்னு வாசிக்க கூடாது. குடும்ப ஜெபம் பண்றோம்னா கூட நிறைய பேர் வீட்டுல என்ன பண்றோம்னா போய் பைபிள் எங்க எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு போனை வச்சு நம்ம படிக்கணும். அப்படி போனை வச்சு படிக்காம நம்ம என்ன பண்ணணும்னா புஸ்தகத்துல படிக்கும்போது நாளைக்கு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போகும்போது இல்ல இந்த பேஜ்ல இந்த இடத்துல அந்த வசனம் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ பைபிளை எப்படி படிக்கணும்னா டிஜிட்டலா படிக்காம புஸ்தகமா தான் நம்ம வந்து படிக்கணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். பைபிள் எழுதுனது யாருன்னு ஆவியானவர் பரிசுத்த மனிதர்கள் கொண்டு எழுதியிருக்கிறார். ஏசாயா 55:8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப நம்ம பைபிளை படிக்கும் போது தேவனுடைய மனசை அதளவு நம்ம பார்க்கலாம். தேவனுடைய மனசை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நான் என்னுடைய பார்வையில அதை படிக்காம தேவன் என்ன மனசுல நினைக்கிறாரு, அதான் இது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப நான் வேதாகமத்தை படிக்கும்போது தேவனுடைய மனசை என்னால புரிஞ்சுக்க முடியும். அவர் மனசுல என்ன நினைக்கிறார், அவர் எந்த நினைவுல அதை பேசுறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆனா நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய மனசுல வர்ற அந்த வார்த்தைகளை நான் என்னுடைய மனசை வச்சு சாதாரணமா அதை பார்க்குறேன். ஏன்னா அவருடைய நினைவுகளை நம்ம அதுல பார்க்கணும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் பார்வையில அதை படிக்க கூடாது அப்படின்னா நான் பைபிளை படிக்கும்போது ஆவியானவரோட ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து தான் படிக்கணும். அப்படி படிச்சாலும் அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய நினைவு என்ன, அவர் எந்த அர்த்தத்துல அதை பேச வர்றாரு, எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். என் பார்வையில நான் உட்கார்ந்து அந்த மனுஷ பார்வையில மனுஷ கண்கள்ல அதை நான் பார்த்தேன்னா என்னால என்ன பண்ண முடியாதுன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அவருடைய மனசை நாம் புரிஞ்சுக்கணும்னா ஆவியானவர் தான் இந்த வேதாகமத்தை எழுதுறாருன்னா அவர் கூட உட்கார்ந்து நம்ம படிச்சாதான் அதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து தப்பா ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா தப்பா அதை வந்து புரிஞ்சுப்போங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய பார்வையில நான் வேதாகமத்தை பார்க்கிறேன்னா இல்ல என் பார்வையில பார்க்கிறேன்னு. இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த அதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். ஒருத்தர் ஒரு பாஸ்டர் ஒரு கருத்தை சொல்றாரு, அந்த கருத்துக்கு எது எவிடன்ஸா இருக்கணும்னா பைபிள் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 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 சத்தியம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சபையில இருந்து ஒரு சத்தியம் வருது, அந்த சத்தியத்துக்கு பைபிள்ல எவிடன்ஸ் இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா இல்ல காலங்காலமா அதுதான் சொல்லிட்டு வராங்க. அதுதான் இப்போ எந்த ஒரு சத்தியம் சொல்லப்பட்டாலும் அதுக்கு அடிப்படை பைபிளா தான் இருக்கணும். பைபிள் அது இருக்கணும். இப்போ யார் என்ன சத்தியத்தை சொன்னாலும் அதை வந்து பைபிளோட நம்ம உரசி பார்க்கணும்.
இது பைபிள்ல இருக்கா, அதுக்கு ஜோடி இருக்கா, இல்ல வெறுமனே அந்த சத்தியத்தை சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஆஹ் எருசலேம் ஆலயம் கிபி 70ல இடிக்கப்பட்டு போச்சு. முதல்ல அது கட்டினது வந்து சாலமன். சாலமனுக்கு அப்புறம் அந்த அந்த சாலமன் கட்டின ஆலயம் வந்து நெபுகாத்நேச்சர் காலத்துல இடிக்கப்பட்டுச்சு. இடிக்கப்பட்ட ஆலயம் திரும்ப எஸ்ரா, நெகேமியா, ஆஹ் செருபாபேல் இவங்க காலத்துல கட்டப்பட்டது. திரும்ப கிபி 70ல இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் ரோம தளபதிகளால் என்ன பண்ணுச்சுன்னா திரும்ப இடிக்கப்பட்டு போச்சு. இப்போ ஒரே ஒரு சுவர் இருக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, அது அந்த ஆலயம் திரும்ப கட்டப்படும், அந்த ஆலயத்துல வந்து திரும்ப பலி கொடுக்கப்படும். திரும்ப சிகப்பு கிடாரி இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த முடியெல்லாம் சிகப்பா இருக்கணும். நீங்க யூடியூப்ல போயிட்டு சிவப்பு கிடாரின்னு அடிச்சீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். சிவப்பு கிடாரி திரும்ப வந்து பலி கொடுப்பாங்க. இந்த 3வது ஆலயம் கட்டப்படும் அப்படிங்கிறதுக்கு பைபிள் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்போ இது ஒரு விஷயம் வந்து கருத்து வருது, அந்த கருத்துக்கு பைபிள் தான் பேஸா இருக்கணும். அதை நம்ம பைபிளை வச்சு சோதிச்சு பார்த்து தான் நம்ம எடுத்துக்கணும் முடியும். யாரோ ஒருத்தர் சொல்றாருங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இப்போ 3வது ஆலயம் கட்டப்படும், இல்ல திரும்ப பலிகளிக்க கொடுக்கப்படும்னா இயேசு கிறிஸ்து வந்து ஆஹ் மரிச்சதுக்கு அப்புறம் அந்த திரைச்சீலை வந்து 2ஆ கிழிஞ்சு போச்சு. திரைச்சீலை கிழிஞ்சாலே பலி காணிக்கையெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனா இன்றைக்கு என்ன சொல்றாங்க, இல்ல 3வது ஆலயம் வந்து கட்டப்பட்டு திரும்ப பலி காணிக்கை. அவர் தான் மறிச்சுட்டு அவர் திரைச்சீலையை கிழிச்சு போட்டு போயிட்டாரு, பலி காணிக்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவர் தான் கடைசி ஆடா பலி ஆகிட்டு போயிட்டார். ஆனா இன்றைக்கு 3வது ஆலயம் கட்டப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா பைபிள் பேஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லா சத்தியங்களுக்கும் பேஸ் வந்து பைபிளா தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்றாருக்காக நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அடுத்தது, என்னுடைய மனுஷன் வாழ்வால நிறைய இன்ப துன்ப நேரம்லாம் வரும். அந்த இன்ப துன்ப நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒன்று எடுத்து பார்க்கலாம். தான் முன்னாடி சொன்னது போல ஏதோ ஒரு வசனத்தை எடுக்கிறோம், எனக்கு வந்து மனசு அதை ஆறுதலை கொடுக்குது, அப்படி வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. புஸ்தகமா அதிகாரமா புஸ்தகமா தான் பார்க்கணுடைய ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து நம்ம இது பண்ணக்கூடாது. பட் ஆனா இந்த வேதாகம் வாசிக்கும் போது ஒரு சில அதிகாரங்கள் நமக்கு மன ஆறுதலை கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது டிராவல் போறோம், இல்ல பிரச்சனையில இருக்கும், சங்கீதம் 91 படிச்சு நம்ம வாசிச்சோம்னா நமக்கு மனசுல ஒரு ஆறுதல் வரும். சங்கீதம் 91 படிக்கும்போது நான் துன்ப நேரத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு ஆறுதல் வருது. நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் மட்டும் மனம் வருதும் போது சங்கீதம் 51 எடுத்து படிச்சோம்னா எனக்கு ஒரு மன பாரம், நம்மளே அழுதுருவோம். நான் அப்படியே ஒரு பாவம் பண்ணியிருக்கேன். இப்போ தாவீது அந்த பாவத்தை பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னா கடவுள்கிட்ட பண்ணி கேட்பேன். அது மாதிரி நான் ஒரு பாவம் பண்ணும்போது எனக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கறது எதுன்னா சங்கீதம் 51. நான் துன்பத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கறது சங்கீதம் 91. நான் வந்து ஏதாவது பயணம் போக போறேன், உதவி கேட்கணும் கடவுள்கிட்ட, அப்ப பாத்தீங்கன்னா சங்கீதம் 121. இது மாதிரி நிறைய சங்கீதங்கள் இருக்கு. இப்போ என்னுடைய துன்ப இன்ப நேரங்கள்லயும் எனக்கு மன ஆறுதலை கொடுக்கறது எதுன்னா இந்த பைபிளுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு நம்ம பார்த்தோம், சங்கீத இது வேதாகமத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு, அதுல ஜீவன் இருக்குங்கிறது. நம்ம யோவான் 6:63 வாச்சோம்னா தேவன் எப்படி சொல்றாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தைகள் தான் எனக்கு எதுன்னா ஜீவன் கொடுக்குது. இந்த வார்த்தை தான் எனக்கு ஜீவன். ஜீவன்கிறது என்னன்னா நித்திய ஜீவன். இப்ப நித்திய ஜீவனை எனக்கு எது கொடுக்குதுன்னா அவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நம்ம சரியான முறையில ஃபாலோ பண்றோம், அவர் சொல்றதை கேட்டு கீழ்படுகிறோம்னா அது எனக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்குதுன்னா ஜீவனை கொடுக்கிறது. ஏசாயா 51:11, 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இப்போ எத்தனையோ பேர் இந்துக்கள் இருக்காங்க, ஒரு வசனம் அவங்கள்ட்ட போகுது, அவங்க மனசு மாதிரி வந்துடுறாங்க. அது ஹிந்துக்களா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இல்ல மற்ற டினாமினேஷன்ல இருக்கிற சத்தியத்தை விட்டு விலகி இருக்கிற ஜனங்களா, ஒரே ஒரு வசனம் அந்த மக்களுக்கு போகுது. அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அதை விசுவாசிச்சு நம்பி கடவுள் பக்கம் வந்துடுறாங்க. இப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷன்ட்ட போகுதுன்னா அது சும்மா திரும்புறது இல்லை. ஆனா உண்மையிலே அது வந்து அவருடைய ஆடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆத்மா அந்த அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அது என்ன பண்ணுறதுன்னா கடவுள்கிட்ட வந்துருது. இப்ப இன்றைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ ஆடுகள், தேவனுக்கான ஆடுகள் இருக்கு. அந்த ஆடுகள்கிட்ட நம்ம அந்த வசனத்தை கொண்டுட்டு போறோம். வசனம் கிடைக்காத எத்தனை ஆடுகள் இருக்கு, தேவனுடைய ஆடுகள். அது வேற எதுல எங்க வேணா இருக்கலாம். கொஞ்சம் சத்தியம் தெரிந்த நம்ம இந்த வசனத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் போடும்போது ஒரே ஒரு வசனம் அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கி அவங்கள்ட்ட கடவுள்கிட்ட வந்து கொண்டு போய் சேரும். அப்ப நான் ஒழுங்கா அதை ப்ராப்பரா நான் தியானிச்சு படிக்கிறேன் அதுக்கு அப்படின்னா
அந்த வார்த்தையை கரெக்டான இடத்துல தேவன் நம்மளை வச்சு கொண்டு போய் போடும்போது அது என்ன பண்ணுதுன்னா பயங்கர பலனை கொடுக்குங்கிறதா நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஆனா ஆப்பிரிக்காவில் போய் ஒரு சில ஊழியக்காரர்கள் ஊழியம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வார்த்தைகள் எங்கள்கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தேவனுடைய வசனம் ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு சும்மா வராது. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செஞ்சுட்டு தான் திரும்பி வருங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். எரேமியா 15:14 வாசிக்கிறது போல, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்றாரு? அவைகளை உட்கொண்டேன். இந்த ஆரம்ப காலகட்டத்துல இந்த சத்தியம் எங்களுக்கு கிடைக்கும் போது, அடுத்த வாரம் எங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடி கிடைக்கும் போது அடுத்த வாரம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அது சந்தோஷமா இருந்தது. ஆனால் அப்படியே காலப்போக்கில் மந்தமாயாச்சு. இப்போ முன்னாடி இருந்த அந்த ஆரம்பத்துல இருந்த அந்த கடவுள் மேல உள்ள அன்பு இப்போ எனக்கு குறைஞ்சிருச்சு. முன்னாடி இருந்த அந்த அன்பு இல்லை. முன்னாடி இருந்த அந்த பாசம், அந்த வாஞ்சை, ஊழிய வாஞ்சை இன்னும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. உலகத்துக்குள்ள போறோம். அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் சொல்றது மாதிரி அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு, நான் உட்கொண்டது மட்டுமல்லாம அதை என்ன பண்ணணும், நான் மற்றவர்களோட பகிரணும். அதான் அவருடைய வார்த்தைகள் யார்கிட்ட போனாலும் என்ன பண்ணும், சும்மா வராது, உள்ள கொண்டு வந்துடும். அப்போ அவருடைய வார்த்தைகளை நாமளும் உட்கொள்ளணும். அந்த வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்குங்கிற அந்த நிலைக்குள்ள நம்மளும் என்ன பண்ணா வரணும். அப்படின்னா நான் வேத கிரந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். டெய்லி இதை தியானிக்கணும். காலையிலும் மாலையிலும் தியானிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானிக்கணும். அதை தியானிக்கிறது மட்டுமல்லாமல் அதை பற்றி நம்ம மற்றவர்களோட பகிர்ந்துங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த பைபிளை நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய அணுகுமுறை ரொம்ப, நான் ஒரு மனநிலையில சரியான மனநிலை இல்லாம அதை வாசிக்கும் போது எனக்கு அது விளங்காது, புரியாது. இப்போ நான் எப்படி அந்த பைபிளை பாக்குறேன், நான் ஒரு ஜபத்தோட அதை அணுகிறேன்னா, என்னுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய மனநிலை சரியில்லாத நேரத்தில் அதை எடுத்து நான் வாசிக்கும் போது அது எனக்கு என்ன பண்ணாதுன்னா அது எனக்கு புரியாது, வழங்காது. அப்போ நான் பைபிள் படிக்கும் போது என்னுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றோம், காலையில அதிகாலையில எழுந்திருக்கும் போது நமக்கு சரியான மனநிலையில இருக்கும். நம்ம ஒரு எரிச்சல் அடையும் போது, ஒரு வேற ஒரு சிந்தனையில இருக்கும்போது நம்ம பைபிள் எடுத்து வாசிச்சா கூட, பைபிள் வாய் தான் வாசிக்க முடியும், என் மனசு வேற ஒரு விஷயத்துல இருக்கும். இப்போ நம்ம பைபிளை வாசிக்கும் போது நம்மளுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு எப்போ, எந்த டைம் நல்ல டைம்னா அதிகாலை நேரத்துல எழுந்திரிச்சு நம்ம வேதம் வாசிக்கும் போது நம்மளால தேவன் என்ன பேசுறாருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்கிறது கற்றுக்கிட்டு விஷயம். இப்போ என்னுடைய மனநிலையும் என்னுடைய அணுகுமுறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 தெசலோனிக்கேயர் 2:13 ஆகையால் நீங்க தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பலனும் செய்கிறது. இப்போ ஒரு வசனத்தை நம்ம சொல்றோம், பைபிள் அடிப்படையில பைபிளோட உரசி ஒரு விஷயத்த சொல்றோம்னா, அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, ஆனா அவர் கரெக்டா பைபிள்ல இருந்து சரியான இடத்துல இருந்து சொல்றாருன்னா அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏத்துக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ள ஒரு பிக்சர் ஐடியா வச்சுக்கிறாங்க. அந்த ஒரு உண்மையான சத்தியம் உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் என்ன பண்றது இல்லை, அவங்க அதை கேட்டுக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க மனசுக்குள்ள அந்த ஒரு பாரம்பரியமா ஒரு ஐடியா வச்சிருக்காங்கன்னா அதை தான் வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காங்க, நீங்க எப்படி இருந்தாலும் தாய் திருச்சபை ஆகிய எங்கள்கிட்ட தான் வரணும் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு கூட பேசினாங்க, அவங்க நீங்க இருக்கிறதெல்லாம் சும்மா, நீங்க எப்படி இருந்தாலும் திரும்ப எங்கள்கிட்ட தான் வரணும். நான் உங்களுக்காக ஜெபமாலை சொல்றேன், உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு ஜெபமாலை சொல்லி நாங்க ஜெபம் பண்றேன், மருத்துவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஸோ பைபிள்ல மருத்துவர்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி அவர்கள் நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிறது மாதிரி இல்லை. அவங்க ஒரு பிக்சர் ஐடியா வச்சுக்கிறாங்க, அவங்க ஒரு பாரம்பரிய திருச்சபையில இருக்கிறாங்க. அதை விட்டு அவங்க தனக்கு நல்லா படிச்சவங்க, வேலையில இருந்து ரிட்டையர் ஆனாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க, மாத்திக்க. ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா கடவுளுடைய வசனத்தை அதை மனுஷர் வசனமாக அவங்க ஏத்துக்காம அதை தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்றது வேதாகமத்துல இருக்கா அப்படிங்கிறத அவங்க படிக்காம வெறும் பாரம்பரியமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஜெபமாலை சொல்றேன், நான் ஆலயத்துக்கு போறேன், அந்த ஆலயத்துல அவங்க அந்த திருவிருந்து ஆராதனை அப்போ நான் ஒரு தேவனுடைய பிரசனத்தை உணர்றேன், பேசுறாங்க, பக்தியா தான் இருக்கிறாங்க. என்ன பண்றதுல அவங்க அதை இப்ப நான் சொல்றேன்னா அதை என் பார்வையில தான் ஏத்துக்கிறாங்களோடைய அதை பைபிள் பேஸ்ல அவங்க உரசி பார்க்கறதே கிடையாது. அந்த மாதிரி பார்க்க கூடாதுங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்த்தது எப்படி நம்ம வேதாகமத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதை நம்ம எந்த இடத்துல வச்சு பார்க்குறோம், அதை எந்த மனநிலையில நான் படிக்கிறோம்,
எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் படிக்கிறேன்னா, ஒரு ஒருத்தர் விஷயத்த சொல்றாருன்னா அதை நான் எந்த அடிப்படையில பார்க்கிறேன்? வேதாகம் அடிப்படையில் அவர் சொல்ற விஷயத்த நான் நம்புறேன்னா, இல்ல ஆஹ், அவர் இன்னொருத்தர் சொல்லிட்டாருன்றதுக்காக நான் எடுத்துக்கிறேன்னா, அவர் சொன்ன கருத்தை வந்து நான் பைபிளோட உரசி பார்க்கறேன்னா, அதுக்கு பைபிள் பேஸ் இருக்கா, அது வேதாகமத்துல இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நான் உரசி பார்க்கறேன்னா, அதுக்கு ஜோடி இருக்கான்னு நான் பார்க்கறேன்னா, இல்ல ஒருத்தர் சொல்ற மனுஷருடைய கருத்தை அப்படியே எடுத்துக்கிறேன்னா. ஸோ இதை குறித்து தான் இந்த நாளில் பார்த்தோம். இப்போ வேதாகமத்துடைய வார்த்தைகள் ஆவியானவரால் எழுதப்பட்டது. அது ஒரு மனுஷன்ட்ட புகுந்து சும்மா வராது. அது என்ன பண்ணா அது வந்து அதுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும். அப்போ நான் எப்படி படிக்கிறேன், எப்படி புரிஞ்சுக்கிறேன், அதை எப்படி ஏத்துக்கிறேன், அதை எப்படி மற்றவங்கள்ட்ட கொண்டு போறேன், இந்த விஷயங்கள் குறித்து பார்த்தோம். இப்போ பைபிளை நம்ம சரியான வகையில நம்ம பார்ப்போம். தியானிக்கும் பொழுது அதன்படி நடக்கும்போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த பரமக்கான நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நான் மட்டுமல்ல, மற்றவர்களையும் அதை சுதந்திரித்துக் கொள்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ இதை புரிந்து நம்ம வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த பைபிள் பேஸோட நம்ம வந்து பைபிள் பேசியிருக்கா அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம ஏற்றுக்கொள்வோம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்பின் கீழே நம்ம சத்தியத்தை தியானிக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை நம்ம ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். ஆமென். அதான் ஜெபம் பண்றப்பா, ஜெபம் பண்றப்பா. எப்படி ஸ்தோத்திரம் சபாக ஆண்டவரே, கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தயவும் இறக்கும் மகா கிருபையும் உள்ள தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க 2-3 பேர் கூடி என் நாமத்தினாலே என்ன நினைக்கிறீர்களோ அங்கே வருவேன் சொன்ன தெய்வமே, இந்த இடத்துலயும் கூட கர்த்தாவே, ஆமா ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக கூட கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் தனித்தனியே இருந்தாலும் மனதளவிலே நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் கேட்டு, அப்பா, நாங்கள் அதன்படி நடக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமாய் மன்றாடுகிற ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் செய்து வருகிற அனைத்து நன்மையான காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆமா ஆண்டவரே. அப்பா, உமது சத்தியத்தை நாங்கள் அப்பா படித்து தியானித்து அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆமா ஆண்டவரே. காலையில் தேடுகிறவன் என்னை கண்டடிவான்னு சொன்னது போல கூட கர்த்தாவே, காலையே கூட கர்த்தாவே உமது வேதத்தை எடுத்து படிக்கத்தக்கதாக நீங்க கொடுக்க வேணுமாய் மன்றாடுகிற தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். தாசருக்கு தாசன் வாயிலாக கூட கர்த்தாவே உமது சத்தியத்தை நாங்கள் கேட்பதற்கு நீங்கள் உதவி செய்தீரே, அதற்கு நன்றி ராஜா. ஆம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் ஒரு காலத்திலே கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. அதையெல்லாம் உணர்ந்து, ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும், ஆமா ஆண்டவரே, பெரியவர்களும் சத்தியத்தை எடுத்து அதன்படி நடக்கவும், அந்த வசனங்களை வாசிக்கவும், அதை தன்னுடைய உள்ளத்திலே பதித்து அதன்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் அப்பா நல்ல உள்ளத்தை கொடுக்க வேணுமா இமை கெஞ்சுகிற ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது தாசர் வாயிலாக கூட கர்த்தாவே, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட கர்த்தாவே, உமது சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அவர் கொடுத்திருக்காக அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. நேற்றைய தினத்திலே நடந்த அந்த தீ காரியங்களை அப்பா உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அவருடைய இல்லத்திற்கு வந்து சேராத அளவுக்கு கர்த்தாவே, உமது கரம் அந்த இடத்தில் இருந்ததற்காக, உமது பிரசன்னம் அந்த இடத்தில் இருந்து அப்பா நீர் அதை விலக்கி காத்த தயவுக்கு உமக்கு கோடா கொடி நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உமது வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கிற தகப்பனே. ஆமா ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர் செழிப்பான் என்று சொன்ன உமது வேத வாக்கியத்தின் பிரகாரம் கர்த்தாவே, ஒவ்வொருவரும் உம்மை தேடக்கூடியவர்களாக ஜீவிக்க நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சகோதரருடைய
ஆமா ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக, அப்பா சிஸ்டருக்காக, எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை மட்டுமாக பாதுகாத்து வந்த தயவுக்கு நன்றி செலுத்துக ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த இடத்திலே அப்பா இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் கூட கர்த்தாவே ஒரு சத்தியத்தை படிக்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆர்வத்தை தாருங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அடுத்த வாரம் இந்த நாளிலே அப்பா கூடுகையிலே எல்லாரும் கலந்து கொள்ளத்தக்கதாகவும், அது வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேணுமாய் மன்றாடுகிற ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீரே இந்த காரியங்களை பொறுப்படுத்தி வழிநடத்த வேணுமாய் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை எடுத்த அம்மாவையும் குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்பின் கீழே சந்திப்போம். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை என்பதை தொடரும்படியாக நம் அனைவரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். ஆமென்.